السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையில் பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் அனைவர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த வேலை நாட்களிலேயும் அல்லாஹுடைய வார்த்தைகளை கேட்க ஈமானை புதுப்பித்து இறையச்சத்தை பெற அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் இங்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய வாழ்வை நம்முடைய குணங்களை சீரமைத்து கொள்ள நம்முடைய ஒவ்வொரு அகலாக்கையும் சிறந்ததாக்கி தர அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து ஏதோ பேசுகிறோம் கேட்குறோம் இல்லாமல் இந்த உரையால் எனக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு நல்ல குணத்தை நான் அதிகப்படுத்துவேன். என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தீய குணத்தை இந்த சபையிலே விட்டொழித்து விட்டு நான் போகுவேன் அப்படிங்கிற அந்த உணர்வோடு இந்த சபையில் இன்ஷா அல்லாஹ் நானும் அமர வேண்டும், நீங்களும் இருக்க வேண்டும். ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு தலைப்பு, 2 தலைப்பை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பேச சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சில தகவலை மட்டும் நான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த உயர்ந்த படைப்பாக நம்மைத்தான் படைத்திருக்கிறான். மனிதனாக இருக்கிற நாம் நம்முடைய குணங்கள் நம்முடைய ஒவ்வொரு செயல்களை கொண்டும் அல்லாஹ் நம்மை அழகுபடுத்தி இருக்கிறான். ஆனால் இந்த மனிதன் தனக்குள் எத்தனை விதமான கெட்ட குணங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பேசுகிற நானாகட்டும், கேட்குற நீங்களாகட்டும், யாராவது தன்னை நான் சரியான 100% நல்ல குணத்தோடு நல்ல அகலாக்கோடத்தான் நான் வாழுகிறேன் என்று நான் என்னையோ அல்லது உங்கள் நீங்களோ சொல்லிக்கொள்ள முடியுமா? இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் பொறுமை வரணும், எனக்கு கொஞ்சம் நிதான குணம் வரணும், எனக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்குற பண்பு வரணும், அல்லது கொஞ்சம் மக்கள்கிட்ட ரொம்ப சாதாரணமாக பழகிற பணிவு குணம் வரணும் அப்படிங்கிற அந்த இதை நம்ம இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நல்ல பண்புகள் நம்ம பேசுகிறோம், நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அல்லாஹ் நாடிய ஒரு சிலர்களை தவிர பலர்களுக்கு அந்த குணம் வருவதே இல்லை. ஆனால் குர்ஆனிலே பாருங்கள் அன்பானவர்கள், நிறைய வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். எப்போதெல்லாம் நம்முடைய மனசில் நான் ஈமானால மாறணும், நல்ல குணத்தோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கணுங்கிற அந்த நிலை வரும்போதெல்லாம் தோழர்களே, தாய்மார்களே, நிச்சயமாக இந்த ஆயத்தை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 16வது அத்தியாயம் 90வது வசனம். நம்ம எல்லாரும் பல நேரம் பயான்ல கேட்கிற வசனம் தான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். இந்த ஒரு ஆயத்தை படிச்சு பாருங்க. அல்லாஹ் என்னென்னவெல்லாம் நல்ல பண்புகள் இருக்கோ அதை எடுத்துக்கங்கிறான். கெட்ட குணங்கள், தீய குணங்கள், மோசமான குணங்கள், எந்த குணங்களால் நரகத்தில் தள்ளப்படுவார்களோ, எந்த குணங்களால் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவார்களோ, எந்த குணங்களால் நம் நன்மைகள் எல்லாம் அழிந்து போகுமோ அப்படிப்பட்ட குணத்தை எல்லாம் அல்லாஹ் விட்டொழிக்க சொல்கிறான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், நீதத்தை கொண்டும், வல் இஹ்சான் நல்லுபகாரத்தை கொண்டும், அதாவது நெருங்கியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் உதவி செய்வதை கொண்டும் நிறைய கொடுங்க. வயன்ஹானில் ஃபஹ்ஷா, அருவருப்பானதை, எதுவெல்லாம் மானக்கேடான செயலாக இருக்குமோ அதையெல்லாம் அல்லாஹ் தடுக்கிறான். வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். அப்ப இந்த மாதிரியான இந்த கெட்ட குணங்களை உங்களுடன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நல்ல பண்புகளை, ஈமானிய பண்புகளை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான பண்புகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப இந்த வசனத்தை நாம எவ்வளவு பயான்களை கேட்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இஹ்சான் எங்கே போனது? நல்லுபகாரம், மனிதர்கள்ட்ட இணக்கமா பழகிறது, அன்பா நடக்கிறது, விட்டு கொடுத்து பழகிறது. இந்த குணங்கள்லாம் நீங்க பறி போயிடுச்சேங்க. ஒவ்வொரு நாளும் சுபஹானல்லாஹ் எத்தனையோ மரண செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைக்கு கூட சென்னையில் நம்ம சகோதரர் ஒருத்தர் மௌத்தா போனாரா இல்லையா? காலையில் எழும்பி ஃபஜர் தொழுது இருக்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள்கிட்ட பேசவும் செய்தார், பயானுக்கு இந்த டேட்டில் வாங்கன்னு. ஆனால் அடுத்த நாள் பார்க்கிறோம் அவருடைய மௌத்து செய்தி. காலையில் எழுந்த மனிதனால் மாலையை வரால் இன்னைக்கு அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு மனுஷனாக இருக்கிற நான் எவ்வளோ பெருமை கொள்ளுகிறேன், எவ்வளோ ஈகோவோட நான் தான் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப இந்த உலகத்தில் மண்ணோடு மண்ணாக என்னுடைய உடலும் புதைக்கப்படும், உங்களுடைய உடலும் புதைக்கப்படுமா இல்லையா?
வாழ்கிற நாட்களில் அன்போட மக்களை சம்பாதிச்சு பணிவா எதையும் நான் எடுத்து போக முடியாது என்கிற அந்த உணர்வோடு நாம் வாழ்றோமா இல்லையா? அப்படியான இஹ்சான், அப்படியான நீதம், அப்படியான நல்லுபகாரத்தோடு நாங்கள் வாழ மறுத்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது. நாளை மறுமையில் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அந்த குணத்தை தான் அல்லாஹ் நம்மிடம் வலியுறுத்துகிறான். அதே போல 3வது அத்தியாயம் 114வது வசனம், யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ யுஸாரிஊன ஃபில் கைராத். அந்த இறை அடியார்கள் யார்? 3வது அத்தியாயம் 114வது வசனம். அல்லாஹ் ஈமான் கொள்வார்கள், மறுமை நாளை ஈமான் கொள்வார்கள், நன்மை ஏவி தீமையை தடுப்பார்கள். நல்ல மக்கள் யார்? இறை நேசத்துக்குரியவர்கள் யார்? இறை பொருத்தத்துக்குரிய மக்கள் யார் என்று அல்லாஹ் பதிவிடும் போது சொல்லும்போது அவங்க மறுமையை நம்புவாங்க, அல்லாஹை முழுமையாக நம்பி இருப்பாங்க, நன்மை ஏவி தீமையை தடுப்பது மட்டுமல்லாம வயுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான காரியங்கள் அவர்கள் விரைந்து செல்வார்கள். நம்ம நன்மை செய்வோமேன்னு தான் போகிறோம், ஆனால் விரைந்து ஓடி அந்த நன்மையை அடையக்கூடிய நேரம் ஃபஜர்ல இருந்த ஒரு மனிதனால் அடுத்த வேளை அவர் ஃபஜருக்கு நெருங்கும் போதோ அல்லது ஃபஜருக்கு எழும்பும் போதோ ஆஹா நமக்கு இந்த வக்து தான் கடைசி தொழுகை என்று அவர் அறிந்திருந்தாரா? மீண்டும் லொஹர் எனக்கு கிடைக்கும் என்று அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் நான் இன்னைக்கு ஹயாத்தோடு இருக்கிறேன், நடமாடிக்கொண்டு இருக்கிறேன், பேசிக்கொண்டு இருக்கிறேன். நன்மையில முந்துங்க, நல்ல பண்பிலே முன்னேறி போங்க என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். வ உலாயிக ஹுமுஸ் ஸாலிஹூன், அவர்கள் தான் சாலிஹானவர்கள், நல்ல பண்புடையவர்கள். அதே மாதிரி நிறைய ஹதீதுகள் நீங்கள் பார்க்கலாம். நம்மள்ட்ட என்னன்னா தொழுகையில, இபாதத்துகள்ல, மற்ற அமல்கள்ல ஒரு நம்ம முன்னேறி போறோம் இன்ஷா அல்லாஹ். ரமலானை பற்றி பேசினாங்க, எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் அஹ்லாக் என்று வரும்போது நம்ம என்னதான் மக்கள்கிட்ட பேசினாலும் பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, விட்டு கொடுத்து பழகுங்க, குடும்பத்தை அரவணைங்க, உறவுகளை துண்டிச்சிடாதீங்க, ஈகோ பார்க்காதீங்க, பெருமையா நடக்காதீங்க எல்லாம் நம்ம சொன்னாலும் கூட பேசுற என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நாடிய இல்லாம ரஹிம ரப்பி, அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு சிலர்களை தவிர பலர்கள்ட்ட அந்த குணம் வருதா? கோபத்தை வெளிப்படுத்துகிறோம், நீயா நானாங்கிற ஒரு கை பாத்திரலாம், அவற்றெல்லாம் பேசவே முடியாதுங்க, அவரை எகுருவாருங்க, எல்லாமே ஓகே, ஆனா கொஞ்சம் கோபக்காரருங்க என்றெல்லாம் மக்கள் பேச அளவுக்குத்தானே இன்னைக்கு நம்முடைய செயல்கள் எண்ணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் மாறப்போகிறோம். அல்லாஹ் இந்த ஆயத்தில் எவ்வளவு நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நீங்கள் நல்லவர்களாக, நேர்மையானவர்களாக, இறை நேசத்துக்குரிய மக்களாக இருக்க வேண்டுமே, ஆனால் அல்லாஹ் சொன்ன நல்ல பண்புகளை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்ப என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே அஹ்லாக் என்ற ரீதியில் நம்முடைய குணங்கள் என்ன? தொழுகையை சரிப்படுத்த நினைக்கிறோம், நிறைய தர்சுக்கு போறோம், மார்க்கத்தை படித்துக் கொள்கிறோம், ஆனால் குணங்கள் என்று வரும்போது இன்னும் ஆக அடிப்படையிலே தான் இருக்கிறோம். நம்ம விட்டு கொடுக்கக்கூடிய அல்ல நல்ல பண்போடு பழகிற குணங்கள் என்றைக்கு வரப்போகிறது? பெருமானாருடைய வாழ்க்கையை, நபிமார்களுடைய வாழ்க்கையை, சஹாபாக்கள் வாழ்க்கையெல்லாம் படிக்கும் போது நாம் என்ன படிக்கிறோம்? அவங்களுடைய அஹ்லாக்கை முதல் விஷயமாக படிக்கிறோம். இபாதத்துக்கு முன்மாதிரியாக சொல்லுகிறார்கள், மார்க்கத்துக்கு முன்மாதிரியாக சொல்லுகிறார்கள். அதே போல் அல்லாஹ்வுடைய ரசூல் யார்? அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம் என்று சொல்வார்களே, பொறுமைக்கான அடித்தளமாக வாழ்ந்தார்களே. என்னிடத்திலேயும் உங்களிடம் அந்த பொறுமை இருக்குதா? அந்த நிதானத்தோட பழகுறோமா? எவ்வளவு ஈகோ, எவ்வளவு சண்டை, எவ்வளவு புறம் பேச்சு நன்மைக்குன்னு வரும், தாவாவுக்குன்னு வரும். அங்கே நிர்வாகிகளாக இருக்கிறோம், மக்களாக பழகிறோம். அங்கே நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ பெரிய, உன் கருத்து எடுபடுதா, என் கருத்து எடுபடுதா, என்ன சமூகம் செய்கிற நன்மையை நம்ம குறைவாகத்தான் செய்கிறோம். ஆக இந்த ஃபித்னா பேச்சுக்களை பேசிக்கொண்டு தீய குணத்தால் உள்ள ஒன்று வெளியே ஒன்று என்று பழகிற குணத்தால் நம்முடைய குணங்கள் எப்படி மாறுகிறது? நம்ம நன்மைகள்லாம் அழிந்து போகுதா இல்லையா? ஆக நாங்கள் முதல் விஷயமாக நம்ம எவ்வளவு நன்மை செய்யறவங்க முக்கியமல்ல, அந்த நன்மையை பாதுகாக்கப்பட வேண்டும். நாளைய சொர்க்கத்தின் சொந்தங்களாக அல்லாஹ் எங்களை அங்கீகரிக்க வேண்டும். அதற்குரிய அடிப்படையே தோழர்களே, தாய்மார்களே, நம்முடைய குணங்கள் அழகாக வேண்டும். ஒரு சில ஹதீஸ்களை தொடர்ச்சியாக நீங்கள் கேளுங்கள். அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்மலுல் முஃமினீன ஈமானன், ஈமானால் ஒரு முஃமின் நிறைவானவன், நிரப்பமானவன் யார்? பரிபூர்ணமானவன் யார்? வார்த்தை நன்றாக கவனியுங்கள். இங்க பெருமானார் தொழுகையவோ மற்ற குணங்களையோ வேற இடத்த பேசினாலும் இங்க என்ன சொல்றாங்க? அஹ்ஸனுஹும் ஹுல்கா, குணத்தால் அழகானவர்கள். நான் சிறந்த குணத்துக்குரியவன் தான், என்கிட்ட யாரும் எந்த கெட்ட குணத்தையும் கண்டே பிடிக்க முடியாது. என் மனைவி, என் பிள்ளைகள்கிட்ட கூட நான் ஆக பெஸ்டா தான் நடக்கிறேன் என்று சொல்ற அளவுக்கு இந்த சபையில் இருக்க ஒரு இந்த 30 பேர் இருக்கிறோம்னா நம்ம கிட்ட அது இருக்குதா? இன்னும் என்ன சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த சபை எனக்கு உங்களுக்கும் அதற்கான களமாக இருக்கட்டும். என அவர்கள் தான் ஈமானால முழுமையானவர்கள்.
ஈமான் தானங்க அடிப்படை. அந்த ஈமான் இல்லை என்றால் சொர்க்கம் கிடைக்குமா? அந்த ஈமான் இல்லை என்றால் அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியம் கிடைக்குமா? அந்த ஈமான் இல்லை என்றால் பெருமானாரோடு ஒரு நேசம், அவர்களோடு ஒரு சொர்க்கம் கிடைக்குமா? அவர்கள் யார்? தங்களுடைய குணத்தால் பரிபூரணமானவர்களாக இருப்பாங்க. ஹியாருக்கும் லினிசாஇஹிம், உங்களில் த பெஸ்ட் சிறந்தவர்கள் யார்? தன் மனைவி கிட்ட நல்ல விதமாக நடப்பார்கள். எங்க வெளியில நம்ம என்ன செய்வோம்? நண்பன்ட்ட அழகா பழகுவோம், வெளியாட்கிட்ட ஒரு யாரா இருந்தாலும் ஒரு மாதிரி சடார்னு கோவத்தை காட்ட மாட்டோம். ஆனால் மனைவின்னு வரும்போது யார்? என் மனைவி தானே, என் பிள்ளைங்க தானே, எதை வேணா செய்வேன், என்ன வேணா பேசுவேன் என்று குணத்தால் ஆக மோசம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மனிதர்களை சிறந்தவங்க, த பெஸ்ட்னா உங்களுக்கு முதல்ல யார்கிட்ட நீங்க சர்டிஃபிகேட் வாங்கணும்? யார்கிட்டங்க வாங்கணும்? மனைவி கிட்ட வாங்கணும். இப்போ நான் இங்கே பேசுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சில பேருக்கு எனக்கு தெரியும் வைங்களேன், அவர் மௌலவி பேசுவார், நல்லவர்னு சொல்வீங்க, இப்படி தானே? நல்லவர் தானே சொல்லுவீங்க. சிரிக்கிறார் பாய், கெட்டவர் சொல்லுவார் போல இருக்க. ஆனால் உண்மையிலே நான் நல்லவங்கிற பேர் என் வைஃப் கிட்ட வாங்கணும். வெளியே பழகும் போது நான் ஆலிமாக, சகோதரனாக, நண்பனாக மக்கள்கிட்ட பேசுகிறேன், பழகிறேன், சிரிக்கிறோம், அது வேறு. ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது என்னுடைய ஒட்டுமொத்த அதாவது எல்லா நிலைகளையும் காட்டுவேன். என்னுடைய கோபத்தை காட்டுவேன், வெறுப்பை என் மனைவி தானே, என் பிள்ளைங்க என்ன கேட்ட முடியும்? அப்படி முதல்ல உங்க குடும்பத்திட இருந்து நல்ல பண்பை ஆரம்பியுங்கள். அவர்கள் தான் ஈமானால் சிறந்தவர்கள். அதுதான் ஈமானிய பரிபூரணம். ஒரு தொழுகையை விட்டுட்டா, ஒரு பாவத்தை செஞ்சுட்டா மனசெல்லாம் வருடுதே. ஆனா யாரையோ பேசிடுறோம், ஏசிடுறோம், கெட்ட குணத்தை வெளிப்படுத்திடுறோம், மனசு வலிக்கவே இல்லை என்றால் அல்லாஹ் நம்ம எப்படி மன்னிப்பான்? அன்பானவர்களே, இன்னொரு ஹதீஸை கேளுங்கள். அஹப்பு இபாதுல்லாஹி இலல்லாஹ், நம்ம எல்லாரும் என்ன விரும்புறோம்? அல்லாஹ்ட்ட த பெஸ்டா இருக்கணும், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய சிறந்த அடியார்களாக இருக்கணும் ஆசைப்படுறோம். அந்த அடியார்கள் யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் ஹுல்கா, குணத்தால் அழகானவர்கள். என்னெல்லாம் நல்ல பண்புகள் இருக்கிறதோ அந்த பண்புகளை நீங்க பெஸ்டா இருக்கணும். அஹ்ஸன், ரொம்ப ரொம்ப சிறந்த மக்களாக நீங்க இருக்கணும். மேக்சிமம் பொறுமை, ஆக இந்த அளவுக்கு போதுன்றதல்ல, ஆக இன்னும் உயர்ந்த குணத்தில் நீங்க இருந்தால் அல்லாஹ்விடத்தை என்ன செய்வீங்க? சிறந்த அடியார்களாக நீங்க இருப்பீங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய பல இடங்கள்ல முடிக்கும் போது என்ன சொல்றான் பாருங்க. 3வது அத்தியாயம் 134வது வசனம், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். இஹ்சானுடைய நல்ல குணத்தோட நல்ல உபகாரம் செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ் விரும்புறான். ஒரு ஆளை, ஒரு மனுஷனை, ஒரு பெரிய முதலாளி, பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் இவரை விரும்புறாருன்னா அவருக்கே இவர் பிடிச்சிருச்சான்னு நினைப்பாங்க. ஆனால் அல்லாஹுக்கு யார் பிடித்தமானவர்? இஹ்சானோட, நல்ல குணத்தோட, கனிவோட, பணிவோடு வாழக்கூடியவர்கள். அப்ப என்ன அல்லாஹ் நேசிக்கணும் என்றால் இந்த பண்பு என்றைக்கு என் வாழ்க்கையில் வரப்போகிறது? என்றைக்கு நாம் அதை புரிந்து கொள்ள போகிறோம்? அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேல சொன்ன வசனம் 3:134, அதே அடுத்த 2வது வசனம் 3:146, வல்லாஹு யுஹிப்புஸ் சாதிகீன், உண்மையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நம்ம வாழ்க்கையில பொய்யே பேசின யாரை சொல்ல முடியுமா? கை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டேன். பேசுற நானும் நீங்களும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு கட்டத்தில் பொய்யான விஷயத்தை பேசத்தான் செய்கிறோம், அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. ஆனால் நேர்மை எந்த நேரத்திலேயும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான். ஒவ்வொரு வார்த்தைகளையும் மலக்கள் பதிவிட்டு கொண்டே இருக்கிறாங்க. எனவே நான் சரியாக பேசுவேன் என்றால் அவர்கள் தான் அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்கள். 5வது அத்தியாயம் 42வது வசனம், வல்லாஹு யுஹிப்புல் முக்ஸிதீன், நடுநிலையோடு இருக்கிறார்கள், நீதமா நடக்கிறாங்களே, தாயிட்ட, தந்தைட்ட, மனைவிட்ட, உறவுகள்கிட்ட, நண்பர்கள்ட்ட நீதமாக நடக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் ரொம்ப ரொம்ப பிரியத்தை கொடுக்குறான். அப்ப இந்த பண்புகள் எல்லாம் அல்லாஹ் இவ்வளவு பாராட்டுறான்னா என் வாழ்க்கையில் அதை நான் செயல்படுத்த என்றைக்கு தயாராக போகிறேன்? நாங்க பார்க்கிற அந்த குணங்கள், அந்த செயல்பாடுகளை தான் நம்முடைய பிள்ளைகளும் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்ட்ட என்றைக்கு பொறுமை வரப்போகுது? சின்ன வயசுல அவன் எகுறான், கோவப்படுறான், வாப்பா மிஞ்சின பிள்ளையா இருக்கிறான்ற அந்த பேர் சொன்ன சிரிக்கிறார் வாப்பா, வெல்டன். அப்படி அல்ல அன்பானவர்களே, என்னுடைய குணத்தால், என்னுடைய வாழ்க்கையால் என் குடும்பத்தையும் நான் சீரமைக்கிறேன். அப்படிப்பட்ட தந்தையாக, அப்படிப்பட்ட உறவாக நீங்க இருக்கணுமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை நீங்க அழகுபடுத்துங்க. என்கிட்ட என்ன குறை இருக்கு, நான் எதை சரிப்படுத்தணும்? சில பொய்கள் சொன்னதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், மறுமை நாளில் மக்கள் எல்லாம் அலைமோதுவார்களே, இப்ராஹிமே எங்கள் தந்தையே அல்லாஹ்விடத்தில் கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் செய்யுங்க. அவர் என்ன சொல்வார்? நான் சில பொய்களை சொல்லிவிட்டேன், அதற்காக என்னை எப்படி அல்லாஹ் விசாரிக்க போகிறான் என்று நடுங்குகிறேன் மக்கள் என்று சொல்லி அனுப்புவாரா இல்லையா? அப்போ நம்ம சில நேரம் இது புறந்தாங்க, இது பொய் தான், ஆனால் இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. பொய்க்கு சில நேரம் அனுமதி இருக்கிற நேரம் உண்டு, அது வேறு. ஆனால் தேவையில்லாமல் நம்ம பொய் சொல்லி அவதூறான பேச்சுக்களை பேசி ஃபித்னாக்களை, குழப்பங்களை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் நான் நேராக தானே பேசல, தவறானதை ஷேர் பண்ணுவேன். இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறாங்களா, பிரிச்சு விடுற வேலையை பார்க்குறேன். உண்மையான இறை நேசர், குணத்தால் சிறந்தவர் யாருங்க? அல் முஸ்லிஹ்,
சண்டையிடக்கூடிய மக்கள்கிட்ட சமாதானத்தை உண்டாக்குவார்கள். சமாதானம் உண்டாக்கலையா, இதன் போய் குழப்பத்தையாவது உண்டாக்கிறாதையா, அதுதானே சிறந்த குணம். ஆனால் இன்னைக்கு 4 பேர் நல்லா இருந்தா அவங்க எப்படி சேர்ந்து இருப்பாங்க, எப்படி அது நடக்கும் என்று அதை பிரிச்சு விடுற வேலையை பார்க்கிறோம் என்றால், ஆக ஈமானால் பலகீனமான ஒரு மக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியான மக்களை ஒரு காலம் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்க மாட்டான் பட்டியல் போடும்போது பெருமை அடிக்கக்கூடியவர்கள், பணிவில்லாதவர்கள், அகம்பாவத்தோடு நடக்கக்கூடிய மக்கள் அல்லாஹுடைய எத்தனையோ ஆயத்தை நீங்கள் படிக்கலாம். இந்த குணம் இருந்துடக்கூடாது. இப்படியான அல்லாஹ் நேசிக்க நற்பண்புகளின் வாழ்க்கையில் இருக்கும் நீங்கள் விரும்ப வேண்டும் அன்பானவர்களே. அடுத்து பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையினுடைய நாள் விசாரணையிலேயே ஆக கடுமையான விசாரணை எதுங்க? பல விசாரணை இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப கடுமையான விசாரணை எது? ஷேக் இருக்கிறார், அவருக்கு இல்லை, ஆடியன்ஸ்க்கு கேள்வி. சொல்லுங்க ஜி, யூசுப் பாய் சொல்லுங்க. இல்லை அல்ல பல விசாரணை விசாரிக்கிறான்ல, உறுப்புகள் பேசும், பட்டோலைகளை வச்சு விசாரிப்பான். மீசான், நன்மை தீமை எடை போடக்கூடிய மீசான். ஏனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கே நிற்பாங்க. அங்கே கடுமையான ஒரு நெருக்கடியான விசாரணை அது. நாம் என்ன நினைக்கிறோம், அந்த விசாரணை ரொம்ப ஈஸி அது நினைக்கிறோம். ஆனால் அங்கே சரியால கணக்கு போடுவான். ஒரு சின்னதாக சேன் பாப்பாவை பார்த்து பேசுனியா, அம்மாவை பார்த்து பேசுனியா, ஒரு ஃப்ரெண்டை பார்த்து முகத்தை சுழிச்சிட்டு போனியா, ஒரு உறவை விரும்பி வர உறவை நீ வெட்டி வாழ்ந்தாயா, ஒருத்தருடைய மான மரியாதையோடு நீ விளையாடினாயா, எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே மறுமையில கணக்கிட்டு சரியான பதிலை கொடுப்பான். அதனால தான் அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருள்குடை சொன்னார்கள், மா மின் ஷைஇன் அஸ்கல ஃபீ மீசானில் முஃமின் யௌமல் கியாமா மின் ஹுல்கின் ஹஸனின். நாளை மறுமையினுடைய நாளிலே ஒரு அடியானுடைய மீசானை கணக்க வைக்கக்கூடியதிலே சிறந்தது தொழுகையை சொன்னார்களா, நோன்பை சொன்னார்களா, ஹஜ்ஜை சொன்னார்களா, அதெல்லாம் வேற பாயிண்ட். ஆனா இங்கே பெருமானா சொன்ன மின் ஹுல்கின் ஹஸன், நல்ல குணம்தான். நல்ல பண்போட வாழும்போது, யாரா இருந்தாலும் விட்டு கூட்டி நடக்கும்போது டவுன் டு எர்த்னுவாங்க. அது பேச்சுக்கு மட்டும் இல்லை தோழர்களே, வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தந்ததை தவிர எனக்கு எதுவுமே இல்லையே. சகோதரர் மரணித்தார் என்று சொன்னனே, அவருடைய இறப்புக்கு பிறகு ஒரு கஃனை போர்த்தி உள்ளே வைத்து விட்டார்கள், அவ்வளவுதானே, முடிந்து போயிடுச்சு. எல்லாரும் இன்னைக்கு அவரை பற்றியான நினைவேந்தல் கூட்டம் என்று அது அடுத்த போஸ்டர் வந்து விட்டாச்சு. அப்படிதானே மனிதனுடைய வாழ்க்கை. ஒரு வாரம், ஒரு மாதம் உறவுகள் என்றால், குடும்பம் என்றால், ஒரு வருஷம் மறந்து போயிட்டே இருப்பான். இப்போ நான் இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்க்கை மட்டும்தான் கண்ணியமாக என் கபரையும் என் நாளை மறுமையும் நாளை மீசானையும் கணக்க வைப்பது. அப்படிப்பட்ட நல்ல பண்பை நோக்கி நாம் நகர வேண்டும் அன்பானவர்களே. அது மட்டுமல்ல, என்னுடைய உங்களுடைய அதிகப்படியான கனவு என்ன? சொர்க்கம் செல்ல வேண்டும். அதுதானே பாய். அப்போ அந்த சொர்க்கத்துக்காக நம்ம தயாராகணும்னா அதில் நம்ம சரியாக பேண வேண்டிய முக்கியமான விஷயத்தை ரசூலா சொல்றாங்க பாருங்க. மா அக்ஸரு மா யுதுகிலுன் நாஸல் அல் ஜன்னா, ஒரு மனுஷனை அல்லாஹ் சொர்க்கத்தில் அதிகமாக நுழைவிக்கிறதுலேயே சிறந்தது எது? கால தக்குவல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அச்சம், வ ஹுஸ்னுல் ஹுல்கி, நல்ல குணம், அஹ்லாக், நல்ல பண்புங்கிற எல்லாம் வந்துடும். பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, புறம் பேசிட மாட்டேன், அவதூறா பேசிட மாட்டேன், என்னை இழிவுபடுத்துறவனுக்கு நான் இழிவுபடுத்திட மாட்டேன். இந்த குணம் இருந்தால் சண்டை வருமா, பிரச்சனை வருமா, என் நிர்வாகிகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள நீயா நானாங்கிற போட்டி போராமை வருமா? கொஞ்சம் யோசித்து, நாம் என்றைக்கு மாறப்போகிறோம் தோழர்களே? நானும் நீங்களும் மாறுவதற்கு ஒரு நேரம் வரணுமா இல்லையா? என்னுடைய ஏதாவது ஒரு கெட்ட குணம் நான் இங்கேயே புதைத்து விட்டு நல்ல குணத்தை நான் வளர்த்து விட்டு இங்கே சென்றால் உங்களுடைய இந்த 1.5 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கான நியாயமான அர்த்தம் இங்கே இருக்கும். இல்லை பயானை கேட்டோம் அல்லது நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டோம் என்றால் அது வேறு அன்பானவர்கள். அல்லாஹ் எப்படி எங்களை மன்னிப்பான்? ஏதாவது ஒரு மாற்றம் வர வேண்டும் அன்பானவர்களே. நம்முடைய சொர்க்கத்தில் போகிறோம். சொர்க்கத்திலேயே இன்னும் அதிகப்படியான ஆசை என்ன? சொர்க்கத்தில் அதிகப்படியான ஒரு ஆசை என்னங்க? அல்லாஹ்வை பார்ப்பது. அதற்கு முந்தைய அதை விட ஒரு பெரிய ஆசை இருக்காது இல்லையா? அதற்கு முன்னாடி ஒரு ஆசை என்னதுங்க? அல்லாஹுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கணும். துவா செய்கிறோமா இல்லையா? அல்லாஹுடைய தூதரை ஷஃபாத்து கிடைக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தால் கௌசர் நீரை குடிக்கணும், எல்லாம் ஆசைப்படுறோம். ஆனால் பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸை கேளுங்கள். சுப்ஹானல்லாஹ், இன்னமன் அஹப்பக்கும் இலைய, உங்களிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள், வாக்குரபக்கும் மின்னி, உங்களிலேயே என்கிட்ட ரொம்ப கிட்ட நெருக்கமா மஜ்லிசன் சபையால் இருக்கக்கூடியவர்கள் யௌமல் கியாமா, மறுமை நாளில் யார் தெரியுமா? என் மறுமையில் என் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய மனிதன் யார்? அஹாசினுக்கும் அஹ்லாக்கா, குணத்தால் அழகானவர்கள். இதை விட ஒரு நம்மளுடைய ஈமான நம்முடைய குணத்தை அழகுபடுத்துகிற ஹதீஸை காட்ட முடியுமா? அண்ணல பெருமானாரோடு ஒரு இடம் எனக்கு உங்களுக்கு கிடைக்குது என்றால் நம்மை விட பாக்கியசாலிகள் யார்? அதற்கு மேல சொர்க்கத்தினுடைய அந்தஸ்து கிடைக்குமா?
ஆனால் யார் அவர்கள்? எனக்கு ரொம்ப நெருக்கமாக சபையில் மறுமையில் இருக்கக்கூடியவர்கள் யார்? குணத்தால் சிறந்தவர்கள். அடுத்த ஒரு வார்த்தையை பெருமானார் சொல்றாங்க, நல்லா கேளுங்க, தயவு செய்து உள்ளத்தில் உள்வாங்கி கொண்டு கேளுங்கள். அதாவது உங்களிலேயே ரொம்ப ரொம்ப நான் கோவப்படக்கூடியவன், என் வெறுப்புக்குரியவன் யார் தெரியுமா? பெருமானாருடைய வெறுப்பை ஒருவன் சம்பாதித்தால் அவனை விட துர்பாக்கியசாலிகள் யார்? நம்ம நினைக்கிறோம் என் குணம் இதுதாங்க, என் ஹேபிட் என்னால் மாற்றவே முடியாதுங்க, அல்லாஹ் ரசூல் தானே அப்புறம் பார்த்துக்கிறாங்க. சுபஹான், அப்படியே இன்னைக்கு பேசுகிறார்கள். அல்லாஹ் ரசூல் தானே, மறுமை தான், நான் போய் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிக்கிறேன், இங்கே வாடா அப்படின்னு கேட்குறான். ஆனால் பெருமானார் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்கிட்ட ரொம்ப கோபத்துக்குரிய ஒருவன் யார்? வஅபு அதக்கும் மின்னி, நாளை மறுமையில் என்னிடத்தை விட்டு என்னிடமிருந்து ஒருவன் தூரமாக்கப்படுகிறான். யார் தெரியுமா அவன்? யௌமுல் கியாமா சர்சாரூன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர், பிரியமானவர் யாரு? குணத்தால் சிறந்தவர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப ரொம்ப கோபத்துக்குரியவர். மறுமையில் பெருமானாரோட எவ்வளவு தூரம் அவ்வளோ தூரம் போயிடுவார் அவர். அவர் யாருன்னா அசர்சாரூன். எப்போ பார்த்தாலும் அதாவது வளவலன்னு பேசுறது, நியாயமாக தேவைக்கு பேசும், அது வேற. தேவையில்லாமல் பேசுறது, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணி புண்படுத்தி காயப்படுத்தி அடுத்தவங்களுடைய குறையவே பேசுறது. நம்முடைய நாவு எதுக்குங்க அதிகமாக அசையணும்? எதுக்கு அசையணும்? திக்ருகளுக்காக. உன்னுடைய இறை நினைவால் உன் நாவு ஈரமாவே இருக்கட்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். அவன் தான் சொர்க்கவாசி என்று அறிவித்தார்கள். ஆனால் நம்ம வாயத்தோட எவ்வளோ ஃபித்னா பேச்சு பேசுகிறோம். வாயத்தோட தொணவென்று அடுத்தவங்க கதையை நல்ல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறது வேற. அவன் யார்? என்னை விட்டு சபையால் தூரமானவன். வல் முத்தஷத்திகூன், கடுமையானவர்கள். அவர் ரொம்ப கடுமையானவர்கள், அவர்கிட்ட ஈஸியாக பழக முடியாது, அவர்கிட்ட ரீச்சே பண்ண முடியாது. அவர் ரொம்ப ரொம்ப அவர் பழகிறதுக்கு தன்மை இல்லாதவர். இப்படியெல்லாம் ஒருத்தன் பேர் எடுத்தா அவனுடைய நிலைப்பாடு என்ன? அப்படி நானும் நீங்களும் பெயர் எடுத்திருக்கிறோம் என்றால் உடனே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு மாறுங்க. மக்கள்கிட்ட இணக்கமா அன்பாக நீங்கள் பழகுங்கள். அன்பானவர்களே, கடுமைத்தனம் ஏன் நமக்கு? நம்ம என்ன சாதிச்சிருக்கிறோம்? நம்மகிட்ட என்ன வந்திருக்கிறது? ஒரு நேரம் பெருமானார் அமர்ந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரை விட கண்ணியமான உயர்ந்த குணமுடையவர்கள் யார்? ஒரு கருநிறத்து நபர், வெளியூர்வாசி, காட்டரபி வருகிறார். பெருமானாரை சுற்றி சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் அங்கிருந்து தூரமா இருந்து வந்து என்ன செய்கிறாருன்னா ரசூல்லாவை எட்டி ஓரமா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ரசூல்லாவை நம்ம நெருங்க முடியுமா? ரசூல்லா ஒரு தலைவர், ஒரு நபி, நம்மளையெல்லாம் கவனிப்பாங்களான்றவனே அந்த சபையில் அண்ணலம் பெருமானார் எல்லா மக்களை விட ஒரு தயங்கி ஒரு மனுஷன் நிற்கிறான், தடுமாறி நிற்கிறான், நம்மள்கிட்ட பேச முடியுமான்னு ஏங்கி நிற்கிறான் என்று பெருமானார் அறிந்து பெருமானார் எழும்பி ஓடி என்ன செஞ்சாங்க? அந்த நபரை, வெளியூர் வாசி அப்படியே கையை பிடிச்சு இழுக்கிறார்கள், தோளோடு தோளாக உரசி தன் பக்கத்தில் அமர வைக்கிறார்கள். நானும் ஒரு அடிமையின் மகன் தான், என்கிட்ட பேச ஏன்பா தயக்கப்படுற? இந்த குணம் நம்மகிட்ட என்னைக்கு வரப்போகுது? ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டா நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் ஆக கடுமையாகுது என்றால் இதை விட துர்பாக்கியத்தனம் என்ன இருக்க முடியும்? கண்ணியமாக பழகிறது, எல்லார்ட்டையும் அழகா பழகிறது வேற, அதை நான் இங்கே சொல்ல வரல. ஆனால் ரொம்ப கடுமையாக பல ரசூல் நாங்கள் சொல்லி காட்டுறாங்க. அடுத்த வார்த்தையை சொன்னார்கள், வல் முத்தஃபைஹிகூன், இவர்களும் என்னை விட்டு தூரமானவர்கள், பண்பால் ஆக இழிவடைந்தவன். சஹாபாக்கள் யார் ரசூலுல்லாஹ்? சர்சாரூன் ஓகே, முத்தஷத்திகூன் கடுமையானவங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த முத்தஃபைஹிகூன் யார்? பெருமானார் சொன்னார்கள், கால அல் முத்தகப்பிரூன், பெருமை அடிப்பவர்கள். பெருமை தனி பாடம். அந்த பெருமை என்பது நம் வாழ்க்கையில் அறவே இருக்கக்கூடாது. ஏன்? கொஞ்சம் பணிவை இழக்க ஆரம்பிக்கிறான் என்றால் அடுத்து அவன் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை, நான் தான், என்னை விட கல்வியாளன் இல்லை, என்னை விட செல்வந்தன் கிடையாது, என்னை விட மிகப்பெரியவன், எல்லாம் மைண்டில் வந்துடும். அல்லாஹ் பாதுகாத்தவனை தவிர. அன்பானவர்களே, அப்படியானவர் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பணிவினுடைய அடிப்படையிலேயே வாழ்ந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் 68வது அத்தியாயம் 4வது வசனம், வ இன்னக லஅலா ஹுல்கின் அதீம். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நபியை நீங்க அழகிய பிரம்மாண்ட சிறந்த, என்ன அலீம்ங்கிற வார்த்தைக்கு எதை வேணா நீங்க போடுங்க, அதாவது சிறந்த குணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான பொய் பேசுவது, புறம் பேசுவது, இட்டுக்கட்டி பேசுவது, ஃபித்னா பேச்சுக்களை பேசுவது, இதெல்லாம் கெட்ட குணத்தை கொண்டு வராங்க. ஆனால் நல்ல பண்பை பற்றி நாம் பேசும்போது விட்டு கொடுத்து சமாதானமா, நிதானமா, அமைதி என்கிற மன்னிக்கிற குணம் ஏன் நம்மகிட்ட வருவதே இல்லை? அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. இன்னைக்கு நம்ம பல பேர்கிட்ட பேசாமல் இருக்கிறோமா இல்லையா? சரியா தொழுகுவார், கரெக்டாக இங்கே இருந்தால் அடிக்கடி உம்ரா, அடிக்கடி ஹஜ்ஜி, அடிக்கடி இபாதத், அடிக்கடி இப்படிலாம் பயான். ஆனால் நான் உறவுகள்கிட்ட பேசாமல் இருக்கிறேன், நண்பனை துண்டிச்சு இருக்கிறேன், அவன் யாரு என்ன பேச, நான் பேசுகிறேன் என்றெல்லாம் நமக்குள்ள இந்த கெட்ட குணத்தோடு இருக்கிறோமே.
தொழுது என்ன, இபாதத் செய்து என்ன, எல்லா புறம் பேச்சால் எல்லா செயல்களை கொண்டு அவன் அழிக்கப்பட்டு விடுகிறான். உங்களுக்கு தெரியும் தானே. அடுத்தவனை பத்தி பேசி பேசி இவன் நன்மையை போய் அவன் பாவத்தை இவன் சுமந்து போண்டியானவன் என்ற ஹதீஸை கேட்கும் போது உள்ளம் நடுங்காதா? அப்ப என்றைக்கு என்னுடைய குணத்தால் நான் சிறந்தவனாக மாறப்போகிறேன்? ஒரு செய்தி பாருங்க, இன்னைக்கு நமக்குள்ளேயே ஈகோ, நீ பெரியவனா நான் பெரியவனா, அல்லது ஒருத்தர் நமக்கு துரோகம் செஞ்சுட்டா திடீர்னு அவங்களை கையை பிடிச்சி ஒரு கையை லைட்டா அடிச்சுட்டா நீங்க நான் கொஞ்சம் கோவமா பார்ப்பீங்களா இல்லையா? அதே மாதிரி நீ எப்பறம் என்ன அடிப்பேன், நீங்க திருப்பி என்ன அடிப்பீங்களா இல்லையா? மனிதனுடைய இயல்பு தானே தோழர்களே, தாய்மார்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படியே நீங்கள் புரட்டி பாருங்கள். பெருமானாரை போல அமைதியினுடைய ஒரு மறு உருவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. மன்னிப்பின் மகுடமாக வாழ்ந்தார்கள். எப்போதுமே மனிதர்களுக்கான உரிமையை தந்தார்கள். இந்த ஒரே ஒரு பண்பை, யாரையும் என் வாழ்க்கை நான் ஹர்ட் பண்ணிட மாட்டேன், எல்லாரும் மனுஷன் தான், ஹர்ட் பண்றோம் தான், ஆனா ஒரு கட்டத்தில் நான் அதை செய்ய மாட்டேன், அப்படியே செஞ்சிருந்தாலும் அவன் கையை பிடிச்சு நான் கதறி போய் நிற்பேன். இந்த ஒரு குணத்தை ரசூலுல்லாஹ்ட்ட நாம் படிக்கிறோம், சஹாபாக்கள்ட்டையும் படிக்கிறோமா இல்லையா? ஆனால் நம்ம ஈகோ தடுக்குது, நம்முடைய நிலை தடுக்குது, நம்முடைய பொறுப்பு தடுக்குது என்றால் அங்கே அல்லாஹ் உங்களை வெறுக்கிறான் என்பதற்கான அடையாளம் தோழர்களே. அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தை தயவு செய்து நான் சொன்ன ஆயத்தில் நோட் பண்ணீங்களான்னு தெரியாது, இந்த ஒரே ஒரு ஆயத்தை நீங்கள் படித்து பாருங்கள். சூரா ஃபுஸ்ஸிலத் என்கிற அத்தியாயத்தினுடைய 34, 35, 36வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, நன்மை தீமை ஒரு காலம் சமமாகாது. இர்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், ஒருத்தன் உங்களுக்கு தீங்கை தந்தாலும், கெட்டு உங்களை பத்தி ஒரு தப்பா பேசுறானா நீ அவனை பத்தி தப்பா பேசாத. ஒருத்தவங்கள்ட்ட முரடா கரடா இருக்கிறானா அதை நீ வெளிப்படுத்த, நீ அப்படி நடந்து கொள்ளாதே. அப்படி நடக்க வேண்டுமே ஆனால் அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விரோதத்தை செய்திருக்க வேண்டும், எவ்வளவு பழிக்கு பழி தீர்த்திருக்க வேண்டும் அன்பானவர்களே. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவா, உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதேனும் விரோதம், பகை, வெறுப்பு இருந்தால் கஅன்னஹு வலியுன் ஹமீம், நெருங்கிய உறவை போல் நட்பை போல இருந்து கொள்ளுங்கள். எதிரியை கூட நண்பனா. இந்த ஆயத்தை படித்தால் குரோதம் பகைமை பாராட்ட தோன்றுமா? மனைவிட்ட இருந்து, பிள்ளைகள்கிட்ட இருந்து, கொள்கை உறவுகள்கிட்ட இருந்து, சொந்தங்கள்கிட்ட இருந்து எவ்வளவு நாம் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஏங்க நான் தப்பே பண்ணலங்க, நீங்க தாங்க தப்பு பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் தப்பு பண்ணாத நான் உங்கள்கிட்ட போய் நிற்கிறேன் என்றால் அந்த நேரம் என் ஈகோ என்ன, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறது நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் கிட்ட அவன் யாராக இருக்கிறான்? உயர்ந்த குணமானவனாக இருக்கிறான். எனக்காக, என் நேசத்துக்காக என் அடியான் வந்து நிற்கிறானா இல்லையா? அப்ப அந்த நேரம் அல்லாஹ் என்னை மன்னித்து என்னை எப்படியெல்லாம் அல்லாட்ட உயர்ந்து போயிடுறேன். மனுஷன் நினைக்கலாம், என்ன நீங்க போய் தாழ்ந்து போயிட்டீங்க, நீங்க எங்க இறங்கி போனீங்க. ஆனா அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எத்தனை சம்பவங்களை நீங்கள் பார்க்க முடியும் தோழர்களே, பெரியோர்களே. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, ஃபத்ஹ் மக்காவுடைய நேரம் எத்தனை முறை படித்திருக்கிறோம். மக்காவுடைய நேரத்தில் அந்த 13 ஆண்டுகள் குறைஷிகள் செய்த ஒரே ஒரு நிலை என்ன? பெருமானாரை தொல்லைப்படுத்தினதோ, சஹாபாக்கள் நோய்படுத்த மட்டுமல்ல, அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒன்றா இரண்டா பல தொல்லைகளை தந்தார்கள். எத்தனையோ நெருக்கமான உயிர்களை எடுத்தார்கள். குறைஷிகள் எல்லாம் நடுநடுங்கி கொண்டு இருக்கிற அதே நேரம் முஹம்மது நம்மளை என்ன செய்வாரோ, நம்மளை பழி தீர்த்து விடுவாரே என்று நினைத்த நேரம் அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை சொன்ன வார்த்தை என்ன? யா அஹ்ல மக்கா, ஓ மக்கா வாசிகளே, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இந்த நாள் நான் யாரையும் பழி தீர்க்க போவதில்லை. அண்ணலம் பெருமானார் நினைத்திருந்தால் யாரையும் அங்கே என்ன வேணாலும் செய்திருக்கலாம். ஆனால் நான் பழி தீர்க்க மாட்டேன் சொல்லி நீங்கள் எல்லாரும் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். உங்களுக்கு தெரியும் தானே தோழர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய எதிரியாக இருந்தவன் யார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் அபூ ஜஹல் இல்லையா? அந்த அபூ ஜஹலுக்கே மூளையாக செயல்பட்டவர் யார் தெரியுமா? சொல்லுங்க, டைம் இல்லை. அபூ ஜஹலின் மகனான இக்ரிமா. அபூ ஜஹல அவன் இவங்கிறோம் மிகப்பெரிய எதிரி. அபூ ஜஹல் எதில் கொல்லப்பட்டார்? எந்த போர்ல? பத்ருடைய யுத்தகலம். ஆனால் அந்த பத்ருடைய போருக்கு அப்புறமாக உஹதிலிருந்து ஏன் மக்காவுடைய வெற்றி நேரம் வரையில் எவ்வளவோ டார்ச்சர் செய்தார் அந்த இக்ரிமா. சுப்ஹானல்லாஹ், இந்த வரலாறு எத்தனை முறை கேட்டாலும் உள்ளத்தில் ஏதோ ஒரு கலக்கம் ஏற்படத்தான் செய்கிறது அன்பானவர்கள். அந்த நேரம் பாருங்க, எல்லாரையும் மன்னிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமாவை மன்னிக்கல. ஒரு 3-4 பேரை மன்னிக்கல. அவங்கெல்லாம் இன்னும் அவங்களை விட்டா இன்னும் பிரச்சனை பண்ணுவாங்கன்ற நிலையில இருக்கிற 4 பேர் மன்னிக்கல. அவங்களுடைய மனைவியான உம்மு ஹராம், இக்ரிமா ரலியல்லாஹுடைய மனைவி உம்மு ஹராம் என்ன செய்யறாங்க? ரலியல்லாஹு அன்ஹா அண்ணலம் பெருமானாரை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், என் கணவரை நீங்க மன்னிச்சிடுங்க, அவர் நான் திருத்தி கூட்டிட்டு வர, நீங்க மன்னிப்பீங்களான்னு உடனே சரி அம்மா மன்னிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் நாடி மன்னிக்கிறேன். அவர் கடல் வழியா தப்பிக்க இருந்த மனுஷனை கூட்டிட்டு வந்து என்ன செய்யறாங்க? வாசல் வரைக்கும் வந்துடுறாங்க.
அப்போ நேராக மீண்டும் அந்த உம்மு ஹராம் வராங்க, யார் ரசூலல்லாஹ் என் கணவர் இக்ரிமாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி மன்னிப்பீங்களான உடனே பெருமானார் கொஞ்சம் கோபம் வந்து விட்டது. அந்நபியு லா யுஹ்லிஃபு வஅதா, நபி வார்த்தைக்கு மீற மாட்டார், சொன்ன வாக்கை மீறி நடக்க மாட்டார், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்ன உடனே அவர் அப்படியே தலைகுனிவோடு அந்த இக்ரிமா நடந்து கொண்டு வருகிறார். உங்களுக்கு நான் பிடிக்கல ஜி, உங்களை பற்றி நான் அவர்கிட்ட தப்பாக பேசிட்டேன், இந்த பாய் இப்படி அவர் அப்படின்னு இருக்கிறதே தான் பேசணும் வைங்களேன், இல்லாத பேசினா அது வேற ஓவர். நான் உங்களுக்கு நேராக வரேன்னா நீங்கள் எப்படி என்ன பார்ப்பீங்க? குரோதமா, ஒரு மாதிரி அந்த முகத்திலேயே வெறுப்பை காட்டி விட மாட்டோமா? அப்படி இக்ரிமா வரும்போது சஹாபாக்கள்லாம் கையை அப்படியே முறுக்குறாங்க. இப்படி ஒரு எதிரி வருகிறார், இவர் எதுவும் செய்ய முடியல, எவ்வளவு டார்ச்சர், எத்தனை உயிரை எடுத்திருக்கிறார், எவ்வளவு பிரச்சனை தந்திருக்கிறார், நம்ம இவர் ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன ஒண்ணு இது ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டார்கள். தொடர் இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். எப்போதெல்லாம் குரோதம், பகைமை, என் எதிரி தானே, என்ன துரோகம் படுத்தினவன் தான் நான் செய்வேங்கிற அந்த நிலை வரும்போதெல்லாம் இந்த சம்பவம் அண்ணலும் பெருமானாருடைய அந்த மன்னிப்பு குணம் எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் மனதிலே பதிய வேண்டும். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, கதியாத்தி இக்ரிமா வந்து கொண்டு இருக்கிறார், அவரை திட்டாதீங்க சொன்னா ஓகே தானே. பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தசுப்பு அபாஹு, அவருடைய வாப்பா இறந்து போன வாப்பாவை தப்பா பேசாதப்பா. இறந்து போன அபூஜஹலை பேசினா அபூஜஹலை போய் சேருமா? அவங்க மகன் வராரு, என்னதான் அவர் மகன், அவர் மகனுக்கு ஒரு வலியை கொடுக்கும் தானே அப்படின்ற அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்வதை கேட்டுக்கொண்டே தலைகுனிவோடு வருகிறார் இக்ரிமா. பெருமானார் தான் ஓடி போய் அவரை அமர வைக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து கண் கலங்க கண்ணீர் மல்க இக்ரிமா தலையை உயர்த்துகிறார். என் பாப்பாவை பற்றி பேசி என் மனசு நொந்துடக்கூடாதுன்னு நினைச்ச உங்களையா இத்தனை நாள் நான் விரோதியாக பார்த்தேன், உங்களையா என் கரங்கள் கொள்ள துடித்தது, உங்களை பற்றியா என் நாவு அசிங்கமாக பேசியது என்று அப்படியே அண்ணலம் பெருமானார் கரத்தை பிடித்து தேம்பி தேம்பி அழுதாராம் இக்ரிமா. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா சொல்லிக் கொடுக்க அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா ஏற்றுக்கொண்டார். சில காலங்கள் வாழ்ந்தால் வரலாற்றிலே எப்படிப்பட்ட ஈமானுக்கு உரமாக அவர் இருந்தார் என்று நம்மால் படிக்க முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த குணத்தால் அல்லாஹ் எப்படி மேன்மைப்படுத்தான் என்று பார்த்தீர்களா? இதை விட ஒரு எதிரி இருக்க முடியுமா? அவரையே ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்கன்ற போது நம்ம கொள்கை சகோதரன், நம்முடைய ஜமாத்தை சார்ந்தவன், நம்முடைய உறவுக்காரன், எதுவாக இருந்தாலும் மன்னிச்சுட்டு போவோம், ஈஸியா பேசிடலாம், ஈஸியா கேட்டுடலாம். அந்த ஸ்பாட்ல அந்த மன்னிப்பு, அந்த இரக்கம் வரும்போது அல்லாஹ்வுடைய நேசத்தால் அந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்கிறார்களே, அவர்கள் தான் சிறந்தவர்கள். ஓடி போங்க. ஒரே வரலாறை சொல்லி நான் முடிக்கிறேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட சஹாபி, அல்லாஹ் எவ்வளவு இஸ்ஸத்தை தந்து மேன்மையாக்கி இருந்தான். அவரும் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹ், அபூதர் கிஃபார் ரலியல்லாஹ் யாரு? சுப்ஹானல்லாஹ், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரே, எதிரிகளால் அடிச்சு மயங்கிலாம் விழுந்தாரே, அவரை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பை செய்தாங்க. அதாவது அபூதரே, நீங்க தனியாத்தான் வாழ்வீங்க, தனியாத்தான் மௌத்தாகுவீங்க, யபஅது வஹதா, தனியாகத்தான் வறுமையில் அல்லாஹ் உங்களை எழுப்புவான். இப்படி ஒரு முன்னறிவிப்புக்கு தகுதியான அருள் பெற்ற ஒரு சஹாபி யாரு? அபூதர் கிஃபாரி. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஃப்ரெண்ட்ஸா சில பேர் கலாய்ச்சிக்குவோம், சிரிப்பா நகைச்சுவா பேசிப்போம் இல்லையா? ஆனால் ஒரு நேரம் அதுவே வினையா போகும், அதுவே பிரச்சனையா போகும், அதுவே சண்டையா போகும். யதார்த்தம் தான் அது. இந்த அபூதர் கிஃபார் என்ன செய்யறாரு? பிலால் ரலியல்லாஹு பார்த்து இப்னு சௌதா, கருப்பியின் மகன் என்றார். விளையாட்டா, ஒரு கேஷுவலா, ஒரு காமெடிக்கு. ஆனால் அவருக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சு. இது என்ன ஆகுது? நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் பிலால் ரலியல்லாஹு உட்கார்றாங்க. என்னப்பா பிலாலே, முகம் ஏன் வாடி போயிருக்கு? அப்போ பிலால் ரலியல்லாஹு கொஞ்சம் அழுகுறாங்க. யாரோ சொல்லலாம், இந்த அபூதர் ரலியல்லாஹு ஏன் இப்படி இருக்கிறார்? என்னை பார்த்து நான் இஸ்லாத்தால் கண்ணியமானவன் தானே, இன்னும் என்னுடைய அந்த நிறத்தையே அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். கருப்பியின் மகனே, அடிமையின் மகனே என்றே. ஆனால் அவர் விளையாட்டுக்கு தான் பேசினார். அப்படி சொன்னவனை ஏன் அப்படி சொல்றாரு? யாரோ மனசெல்லாம் நொந்து போச்சு. யாரோ சொல்லான்னு அழுதுட்டே வீட்டுக்கு ஓடிடுறார். நேரம் அபூதர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பார்க்க வரும்போது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு வராங்க, வாப்பா அப்படின்னு. வந்தா, இன்னும் ஐயாமுல் ஜாஹிலியா பழக்கத்தில் இருக்கிறாய் அபூதரே, ஏன் பிலாலை இப்படி பேசினா? என்ன ஒன்று தெரியாமல் விளையாட்டு தானே பேசினேன், அவர் தப்பா இருந்தா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவர் கேஷுவலா உட்கார்ந்தாரா? பெருமானார் சொன்ன உடனே மனசெல்லாம் நடுங்குகிறது. ஆஹா, ஒரு மனுஷனை நோக அடிச்சிட்டோமே, மனுஷனுடைய அந்த ஒரு வார்த்தையால் அவனை நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமே. பிலால் ரலியல்லாஹு வீட்டுக்கு ஓடுறார் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு. அவருடைய வீட்டு தரையெல்லாம் மண் தரையாம், மண் அதாவது குமிச்சு வைக்கப்பட்டது அவங்களுடைய தரையாக அன்னைக்கு இருந்திருக்கு. ஹதீஸிலே பார்க்கிறோம். அந்த மண்ணிலே படுத்து புரளுகிறார் அபூதர் கிஃபாரி. பிலாலே, நான் விளையாட்டாகத்தான் பேசினேன், தெரியாம பேசிவிட்டேன். பிலால், உன்னுடைய காலால் என் கழுத்தில் மிதித்து நீ என்னை பழி தீர்த்துக்கொள், அப்பவாது உன்னுடைய கோபம் இறங்கட்டும்.
என் கழுத்துல மிதிச்சு என்ன நல்ல நசுக்கு, தெரியாமல் நான் பேசியதற்கு அப்போவாது நீ மனசு ராகத்தாகுவி என்ன ஒன்று. அவரும் மன்னித்தார், 2 பேரும் சமாதானம் ஆனாங்கன்ற செய்தி நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் தப்பு செஞ்சாலும் செய்யலனாலும் ஓடோடி போய் அங்கே நிற்கிறோமே, அதுதான் ஈமானுக்குரிய நல்ல குணங்கள். குரோதம், பகை, வெறுப்பு எல்லாம் விட்டுவிட்டு இந்த செகண்ட் இருக்கிறோம், அடுத்த செகண்ட் இருப்போமான்னு தெரியாது. அதனாலே தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அகிலத்தின் அருட்கொடை சக்கராத்துடைய நேரத்திலே கூட, மக்களே உங்களை யாரையாவது நான் நோகினைப்படுத்தியிருந்தால், யாரையாவது புண்படுத்த மன்னிச்சுக்குங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரே மக்கள்கிட்ட வந்து பலமுறை கேட்டாங்கன்னா, நானும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் தோழர்களே? நல்ல பண்புகள் தான் சொர்க்கத்துக்கான படிக்கட்டுகள், நல்ல பண்புகள் தான் அல்லாஹ்வை பார்ப்பதற்கான மிக முக்கியமான வழிகள், நல்ல பண்புகள் தான் பெருமானாருடைய நேசத்துக்கான அடையாளம். தீய பண்புகள், ஷைத்தானிய பண்புகள் எல்லாம் விட்டொழித்து வரக்கூடிய நேரங்களை, நாட்களை எத்தனை நாள் வாழ்வோம் என்று தெரியாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளை தரட்டும். வாழ்ற காலத்திலையும் மரணித்த பிறகும் இவருடைய குணம்தான் எனக்கு அடிப்படை, அவரை பார்த்து மாஷா அல்லாஹ் என்னுடைய குணத்தை நான் மாத்திக்கிட்டேன் சொல்ற அளவுக்கு என்னுடைய உங்களுடைய பண்புகள் இருந்தால் நிச்சயம் நாளைய மறுமையில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு எனக்கும் உங்களுக்கும் ஒரு இடம் கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான பரக்கத்தையும் தந்து நல்ல பண்புகளோடு தீய குணங்கள் அனைத்தையும் விட்டொழித்து மூமின்களாக மரணித்து நாளை மன்னரை மறுமையில் வெற்றி அடைந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு எழுப்பப்பட்டு அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள் தொட்டு அந்த நரக பாலத்தை கடந்து நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய குடும்பத்தார்களும் பெருமானாருக்கு அருகில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து, அருமையான இந்த வாய்ப்பை தந்த நம்முடைய தாவா சகோதரர்கள் அவர்களுக்கு, இந்த நிர்வாகத்துக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைராவை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.